வாங்க. ஏய், ஏய், யார் நீங்க? ஏய், யார் நீ? எல்லாமே போச்சே. கொலை பண்ண முடியலன்னு திருப்பி வந்து என் பேரனையும் பேத்தியையும் நான் திட்டி திருப்பி அனுப்பிச்சிட்டேனே. நாங்க வந்தா தர்மலிங்கம் பணத்தோட தான் வருவோம், இல்லன்னா எங்க 2 பேரோட பணம் தான் வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? கவிதா, என்னம்மா இதெல்லாம்? நான் உன் பெரியப்பாமா. என்ன போய் இல்ல, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு ஏமா நான் போய் என் தம்பிய கொல்லுவனா? எனக்கு என்ன பைத்தியமா? இங்க பாருமா, என் தம்பி மேல நான் உசுரையே வச்சிருந்தவமா. வாயை திறந்தன கொல்லுவேன் உன்னை. வாயை துறக்கலனாலும் கொல்லுவேண்டா. தர்மா, நீ சாவுடா. கவிதா, இதுக்கு மேல இவனை உயிரோட விடக்கூடாது. நல்லவனு நம்பி மோசம் போயிட்டோன்னு மனசுக்குள்ள நினைச்சு அழுதுகிட்டு இருந்திருப்ப. நான் நல்லவன் தான் ரேணுகா. ஆனா நல்லவனோ கெட்டவனோ எல்லா மனுஷனுக்கும் இன்னொரு பக்கம்னு ஒண்ணு இருக்க. என்னோட மறுபக்கத்துல குற்றம்னு எதுவும் இல்ல, பாவம்னு எதுவும் இல்ல, துரோகம்னு எதுவும் இல்ல. மனசறிஞ்சு நான் எந்த தப்பு பண்ணதில்ல ரேணுகா. இன்னைக்கு என் குடும்பமே உசுரோட இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் நீதாமா. இல்லம்மா, நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்ட உன்னை. இந்த பொண்ணுக்காக நம்ம குடும்பமே கடமைப்பட்டிருக்குமா. இது வரைக்கும் அவளுக்கு நாம செஞ்ச கொடுமைக்கெல்லாம் எது பிராயச்சித்தம்னு எனக்கு சரியா சொல்ல தெரியலமா. ஆனா காயத்ரிக்கு நாம ஏதாவது செஞ்சுதாமா ஆகணும். அந்த ஏசி நாயா பேயா அலைஞ்சாரு, நம்ம வீட்டை சுத்தி சுத்தி காவல் காத்தாரு. எத்தனை போலீஸ், எவ்வளவு செக்யூரிட்டி, ஆனா யாரால என்ன பண்ண முடிஞ்சது? அந்த கொலைகாரி யாருன்னு காயத்ரியால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. எப்படியோ அவ யாரு, எந்த ஊரு, என்ன நோக்கம்னு தேடி போய் புடிச்சு இழுத்துட்டு வந்து நிறுத்திட்டா பாத்தியா? என் சூர்யா எனக்கு மட்டும் தான் சொந்தமான சூர்யா. சொந்தமில்லன்னு அவர் சொன்னார்னா அத கேட்டுட்டு ஒதுங்கி நிக்கிறதுக்கு நான் ஒன்னும் தயாரா இல்ல. காயத்ரி யார் எனக்கு விட்டு கொடுக்கறதுக்கோ, பக்கத்துல கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறதுக்கோ, என் உலகத்துல அவளுக்கு ஒரு பிடி மண்ணு கூட சொந்தம் இல்ல. அவ நல்லவளா, தியாகியா, உத்தமியா, பத்தினியா, எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. என் சூர்யா விஷயத்துல என்னைக்குமே அவ எதிரிதான். என்ன சுப்பு? எனக்கு சூர்யா வேணும். பங்கு போட்டு பாதி இல்ல, முழுசா எனக்கு மட்டும். தொடர்ந்து நீ இந்த வீட்லயே இருக்க சூர்யாவை சம்மதிக்க வைக்கிறதும் அவர் மனசுல நீ இடம் பிடிக்கிறதும் உன்னோட சாமர்த்தியம். அது என் அடையாளம் சூர்யா. என் உயிரே அதுதான், என் வாழ்க்கையே அதுதான். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க சூர்யா, ப்ளீஸ். நீ இருக்கிற வரைக்கும் சூர்யா எனக்கு கிடைக்க மாட்டார் காயத்ரி. ப்ளீஸ் காயத்ரி, ப்ளீஸ் சூர்யாவை விட்டு போயிடு. காயத்ரி, காயத்ரி, காயத்ரி எங்க?
அம்மா காயத்ரி நீங்க வீட்டுக்கு போங்க சூர்யா, நான் வரல. வரலன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் அடுத்த ராத்திரியில இந்த மாதிரி தனியா போயிட்டு இருக்க? இத பாரு, சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத காயத்ரி. முதல்ல வீட்டுக்கு வா, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசி தீர்த்துக்கலாம். இல்ல சூர்யா, இனிமே உங்க வாழ்க்கையில நான் இல்ல. ஏய், என்ன பேசுற? நேத்து ராத்திரி மட்டும் நான் உன்னை கண்டுபிடிக்காம போயிருந்தா இந்த நேரத்துக்கு நீ கண்காணாத இடத்துக்கு போயிருந்திருப்பல்ல? யாரு பழி வாங்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பழி வாங்கணும்னா? நான் உனக்கு அப்படி என்ன தப்பு பண்ண? நான் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ண? சுப்புன்ற ஒரு பொண்ண நான் நிரந்தரமா வெறுக்கிற அளவுக்கு இவங்க எல்லாரும் செஞ்சு வச்சிருக்கிற காரியத்தை தான் நான் குத்த சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு திருந்துட்டேன்னு சொல்றாங்க, மனசு மாறிட்டேன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கை வாழலாம்னு சொல்றாங்க. சரி, சந்தோஷம்தான், வாழட்டுமே. ஆனா இந்த வாழ்க்கையிலயும் என்ன பலிக்காடா நடுவுல நிக்க வைக்கிறதுல எந்த விதத்துல நியாயம்? ஒரு மனசுல ஒரு காதல் தான் வரணும், அப்படிதான் வரணும். அப்படி வந்தாதான் அது பேர் காதல். காயத்ரி, உன் மேல எனக்கு வந்து உண்மையான காதலுக்கு துரோகம் பண்ண முடியாது காயத்ரி. வலுக்கட்டாயமா என்ன அவரோட வாழ்க்கையில திணிக்க நினைக்கிறது கூட ஒரு வகையில வன்முறைதான் எனக்கு இப்ப தோணுது. ஏய், வாய மூடுறி. இல்ல காயத்ரி, என்ன கொஞ்சம் பேச விடு. ஏன்னா என்ன வச்சுதான் இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு காயத்ரி? கட்ட ஒத்துட்டா? காயம் சரியாயிடுச்சா? என்ன சூர்யா இது? கையடுங்க, யாராவது யாரும் பார்க்க பாக்க மாட்டாங்க. இங்க யாரும் இல்லைங்கிறத பார்த்துட்டு தான் நானே வந்தேன். ஐயோ வேணாம் சூர்யா, சொன்னா கேளுங்க. அத்தை வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். விடுங்க சூர்யா. என்ன கஷ்டம்? இல்ல, என்ன கஷ்டம் தான் கேக்குறேன். புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படி தானே இருப்பாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்கள கேட்கவே வேணாம். இங்க பாரு, நான் நல்ல மூட்ல இருக்கேன். என் மூட ஸ்பாயில் பண்ணாத காயத்ரி, ப்ளீஸ். சூர்யா, காயத்ரி, ஏய். போதுங்க, இந்த பரவசத்தை எல்லாம் மூட்டை கட்டி பரண மேல கொண்டு போய் போடுங்க. இத பாருங்க, அவங்களோட நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்குற வேலையெல்லாம் விட்டு தொலைங்க.